ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் லால்வீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் தி செவன் கிங்ஸ். நான் தான் உங்கள் நிம்மி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன்ஸ் தாண்டா பார்க்க போகிறோம். ட்ரையல் நைட் வித் மை ப்ரொஃபஸர். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் யா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஆஃப்டர் தட் நைட்டுன்ட்டு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அப்புறமா போடலாம், பிகாஸ் அது கொஞ்சம் லாங்காக போகும், அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் ஷார்ட்டாக முடிக்கலான்னு இருக்கேன், அதனால தான். ஸோ ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிங்க்குள்ளே போகலாமா? ஹெட்செட் மாஸ்க் வந்து 18+ தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து ஹெட்செட் மாஸ்க் போட்டுக்கோங்கடா. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிம்குள்ளே போகலாம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பாப்பு, என்ஜாய் பண்ணு. இதுதான் உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது சூப்பராக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் தி ட்ரீம். ஸோ இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க. காலேஜில் ரொம்ப அரட்டை போன நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்படியே சேட்டை பண்ணிகிட்டே திருவீங்க. உங்கள் கேங்கில் நீங்கள் மொத்தம் 5 பேர்: ஆலியா, நீங்கள் அண்ட் தயாங், ஜமன், அப்புறம் ஹானு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் எல்லோரும் அட்டாச்சிட்டு பப்ளிக்கில் உட்காந்துட்டு ரேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. காலேஜ் உள்ளே கூட இல்லை, காலேஜ் வெளியில் உட்காந்துட்டு போகிற வேறு பசங்கள்லாம் ரேக்கிங் பண்ணிட்டுருக்கீங்க. ஹே, டெடி பேரானா இருந்தா கட்டி வச்சுனே தங்கியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஏய் அந்த பொண்ணு கூப்பிட்றா, நம்ம கலாய்ப்போமா அப்படி சொல்லிட்டு, ஏய் இங்கே வாடி சோடா புட்டி அப்படி சொல்லிட்டு தயம் கூப்பிட்றான். அண்ணா அண்ணா, ஏண்டி என்னடி, இங்கே வா, கிட்ட வா. சொல்லுங்கண்ணா. நான் படிக்கிறேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர்ண்ணா. அப்புறம் என்ன சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன்? டீ இப்படி ரேக் பண்ணுவாங்க. டே நீங்கள் வாடா. அக்கா, இவன் அதுக்கு மேலே சொக்காவாக இருக்கான். டேங்க வா. உன் பேர் என்ன? என்னோட பேர் கோவிந்தராஜ். கோவிந்தா அப்படி சொல்லிட்டு ஹான் சொல்கிறான். குளர் கம்மிடுறான். இங்கே வா. ஆமாம், நீ என்ன படிக்கிற? செகண்ட் இயர்ண்ணா. டே என்னடா இது, எல்லாம் புட்டி மாதிரி சுற்றிட்டுருக்கீங்க. இங்கே வா அப்படி சொல்லிட்டு பிடிச்ச அவனை தோல் மேலே கைப்பிடி நிற்க வச்சுட்டு, இந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா? மேலினி. இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுற? கிஸ் பண்ணுறேன். டே ரேகிங்னா எப்படி இருக்கணும்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திமிரா உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அப்படியே காலேஜ் வழியை க்ராஸ் பண்ணி ஒரு பைக் மட்டும் புட்டுன்ட்டு அப்படியே காலேஜில் போகுமா. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, டே ஆள் வந்துட்டான்டா போகலாம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே ஓடி போயிடுவீங்க. இதுங்க ரெண்டும் பார்த்துட்டு, என் பேர் மாலினி, என் பேர் கோவிந்தராஜ், இனிமேல் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிம்மின்னு நம்ம தாங்க திரும்பி பார்த்துட்டு, டேய் புட்டியும் ஒன்றா ஆயிடுச்சுடா, நாளைக்கு குட்டி போட்டுருங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு நான்சென்ஸாக பேசுகிறாங்க, அதெல்லாம் நீ கவலைப்படாத, வா நம்ம உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ உள்ளே போனோடனே நீங்கள் வேகமாக விழுந்து வாரி அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஐடி கார்டெலாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஓடி போகிறீங்க. ப்ரொஃபஸர் மே ஐ கம் இன் அப்படி உங்களுக்கு பின்னாடி எல்லோரும் வருவாங்க. சார் மே ஐ கம் இன், சார் மே ஐ கம் இன், சார் மே ஐ கம் இன், சார் மே ஐ கம் இன் சார். அப்பா காலேஜே தலை வலிக்குது, உள்ளாங்க. என்ன அங்கே எல்லோரும் ரோட்டில் எல்லோரையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தீங்க? சாரே அதெல்லாம் இல்லை சாரே, இந்த பையன்தான் சார். நான்லாம் பண்ணுவேண்ணா சார், நான்லாம் என்ன மாதிரி? ஏய் அந்த மாதிரி பேசாத, மண்டலி போடுவேன். சாரி சார். போய் சீட்டில் உட்காருங்க. வயன் நீ மட்டும் இங்கே நில்லு. சார் நில்லு. ஓகே சார். ஐயோ எனக்கு என்ன பண்ண போகிறானோ. சொல்லுங்கள் சார். ஆமாம், உனக்கு புட்டி போட்டிருந்தா அவ்வளோ என்ன ஏதோ வர மாதிரி அந்த பசங்களை நிற்க வச்சு அப்படி கலாய்ச்சிட்ருக்க. நான் அப்படி தான் கண்ணாடி போட்டிருக்கேன், என்ன கலாய்ப்பியா? ஸோ நம்ம ஜேக்கு எனி டைம் கண்ணாடி தான் போட்டிருப்பான், அந்த கண்ணாடி கழட்டவே மாட்டான். அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சி கேட்டுட்ருக்கான். ஆனால் அவனோட தலை வந்து ஒரு ஸ்டைலாகவே இருக்காது. எப்படின்னா இந்த மஷ்ரூம் தலை இருக்கும்ல, மஷ்ரூம் கட்டிங் இருக்கும்ல, அதுதான் வச்சுருப்பான். ஸோ அப்படியே ஷர்ட்டை காலர் வரைக்கும் போட்டிருப்பான், ஆனால் அவங்க ஆளு தான். ஸோ அவனை பார்த்துட்டு, இல்லை சார் சாரி. அது எப்படி?
நான் அந்த பசங்களை கூப்பிட்டு வருவேன் ஃப்ரீ டைமில். சாரி கேட்குறேன் சார். நான் மட்டும் நீ தானே ஐடியா கொடுத்த, அவனுங்களே பண்ணியிருக்கட்டும், நீ தாண்டி ஐடியா கொடுத்த. ஆமாம் சார் சாரி. போய் உட்காருப்போ. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணு கலங்கிட்டு போய் உட்காருவீங்களா? சிடுமிச்சு இப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறது. ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியாது, பார்த்துனா என்ன தெரியாது அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனை கரைச்சி கூட்டிகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உனக்கு இருக்கடா ஒரு நாளைக்கு. நாயினே ஷாம மொக்க போல சிறப்பில் அடிப்பனாயே மூடிட்டிரு. கரெக்டு தான். வாயினே பாவண்டி நீ தயம். இங்கே பாரு, அப்படி சுச்சா போக குஞ்சு மணி இருக்காது, மரியாதையை ஓடி போயிடு. டேய் நான்லாம் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், அவடெல்லாம் சேராத மச்சான். நீயும் நானும் சின்ன வயசுலேருந்து கிங்கினி மிங்கினின்னு குஞ்சாட்டிகிட்டே நம்ம வளர்ந்தோம். அவள் இப்போ வந்து நாய் மச்சான். அவளாம் வந்தா பாரு எடுத்த உடனே எதில் ஆப்பு வைக்கிறான்னு எட்டுக்கிட்டே உடச்சிட்டு போகிறான் மச்சான். நீ இப்படி வந்து உட்காந்துருவா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசவும் முடியாமல் அப்படியே சிரிக்கவும் முடியாமல் ஃபன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லாக க்ராஸ் ஆகுது. அப்போது கரெக்டாக என் கேப்டனுக்கு வா பாரு சார் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் பின்னாடி போவீங்களா? கேபினில் போய்ட்டு நிற்கிறீங்க. டோரை சாத்து சார், டோரை சாத்து. இப்போ அப்படியே அந்த ஷார்ட் பட்டன், அந்த கையில் இருக்க பட்டன் அப்படியே அவுத்திட்டு கண்ணாடி கழட்டி கீழே போட்டுட்டு அப்படியே அவனோட ஹேரை ஃப்ளிப் பண்ணுறான். ஸோ அது அப்படியே நிற்கிது. இப்போது ஃபஸ்ட்டு இருந்த ஜேகேக்கும் இப்போ இருக்க ஜேகேக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அப்படியே கிட்டே வந்துட்டேன். அடி திமிரு தானே சார்? இல்லை சார், இது கால் மீ ஜேகே நான் சொல்கிறத அடி. உட்காந்து எல்லா பசங்களையும் பொறுக்கி மாதிரி வெளியில் உட்காந்து கலாய்ச்சிட்ருக்க. யாருன்னு சொன்னால் நாடி ஆகும். சாரி ஜேகே, நான் வேணும்னு பண்ணல. என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. என்ன தெரியும்? எதிர் விட்டு பொண்ணு. அப்போ நம்ம லவ்? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ தான் லவ் பண்ணுற தெரிஞ்சிட்ருக்கேடி. நான் ஒன்றும் இல்லை, நான் உன் ப்ரொஃபஸர். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுறியே, இதெல்லாம் என்னது? என்ன மாதிரி பண்ணுறேன்? இந்த மாதிரி தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறியே, இதெல்லாம் என்னது? அது எனக்கே தெரில. இப்போ வரைக்குமே டிகிஸோட ஓடிட்டுரு. நீ பண்ணுறதுலாம் உன்னை வச்சு செய்யணும்னு தோணுது. என்ன பண்ணுறது? ஆடிக்கிட்டே இருக்கேன். அவனை லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி இழுத்த உங்களே பார்த்துட்ருக்கான். சார் நான் போட்டுமா? நீ எங்கடி போகிற? நான் போகிறேன். கிட்ட வா. என்னது வந்து என்ன பண்ணுற பாரு. அதுதான் சொல்லிட்டேன்ல, நான் தான் உன் மேலே பைத்தியமாக சுற்றிட்டுருக்கேன். நீ ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே, நான் எதுவும் நினச்சிக்கல. இனிமேல் இந்த மாதிரிலாம் கேஸ்லாம் பண்ண தேவையில்ல. இனிமேல் நீயும் என்கிட்ட பேச தேவையில்ல, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் போகிறேன். எங்கடி போ? இல்லை நான் போகணும் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. இப்போ பக்கத்தில் திருப்பி பார்ப்பானா, பார்த்தா ஒரு டீச்சர் உட்காந்துருக்காங்க. அதை நம்ம ஜேகே கவனிக்கவே இல்லை போல். நீங்களும் கவனிச்சிருக்க மாட்டேங்க. பிகாஸ் ஜேகே உள்ளே வந்தோடனே திரும்பி நின்றுருப்பான் இல்லையா? ஸோ அவனோட முதுகு பின்னாடி உட்காந்துருப்பாங்க போல். ஸோ இப்போ அப்படியே அது வயசான ப்ரொஃபஸர், ரொம்ப குள்ளமாக இருக்கும் ஜேகே விட. ஸோ இப்போ அப்படியே அவன் உங்களை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ நீங்கள் அதை பார்த்து தானே ஓடி போயிருப்பீங்க. உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? உங்கள் லிப்ஸ்டிக்லாம் ஒரு லிப்ஸ் ஓரம் அப்படியே இருக்குது. அண்ட் அவனோட ஷார்ட் பட்டன் 2 அவுந்திருக்கு. கையிலையும் அதே தான். அப்படியே அவங்க ஷாக்காக நின்று ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் ஜேகே வந்து வெளியில் எப்படின்னா அந்த மஷ்ரூம் அண்டை கண்ணாடி அப்படி காலர் ஃபுல்லாக அப்படி பூட்டி வச்சுருப்பான். அவனோட ரியாலிட்டியே அதுதான் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பட்
இப்போ இவங்க பார்த்தது வேறு ஜேகே இல்லையா? ஸோ அவங்க அப்படியே வாயை பிளந்து என்ன சார் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் சார் பண்ணுறீங்க, நான் ஒன்றும் பண்ணல சார். இதை நீங்கள் போய் கொஞ்சம் வெளியே போய் சொன்னீங்க உங்களுக்கு அப்புறம் மண்டறையாது கொட்டி கொட்டி அப்படியே உடம்புல அமுச்சிடுவேன். சார் நான் சொல்ல மாட்டேன். நல்ல பொண்ணு. அப்போ அப்படியே அவங்க இதுக்கு முன்னாடி ஜேகே நம்மக்கிட்ட எப்படி பேசுவார் அப்படி சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. ஜேகே சார் இது கொஞ்சம் மட்டும் எடுத்து கொடுங்களா? ஐயோ மேம் என்ன சொன்னாலும் சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுக்குறேன், நான் எதுக்கு இருக்கேன். ஐயோ என்ன மாதிரி பிள்ளை, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பையன் வேணும்னு தான் ஆசை. சரிப்பா. ஐயோ சிகரெட்லாம் பிடிக்கூடாது சார், அதுவும் கிளாஸ் ரூமில் போய் கொடுங்க அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நடிப்பா கோபால், இதெல்லாம் நடிப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஷர்ட்பட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த மிஸ்கிட்ட கிட்ட குனிஞ்சு அவங்க ஃபேஸ் கிட்ட வெளியில் போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் பர்சன்கிட்ட போய் பிடி சார் கூட நீ அப்போ பண்ணிட்டு பேசுகிறால, ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்துருவேன், புரியுதா? நான் சொல்ல மாட்டேன். நல்லது அப்படி சொல்லிட்டு போய் உட்காடுறான். நான் பார்த்து ஜெயிக்கவே இல்லை இது. ஏய் இன்னும் நீ என்ன ரியாலிட்டிக்கு வரலையா? இல்லை சார் இல்லை சார், உட்காந்து வேலையை பார் அப்படின்னு ஒன்றே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவனே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ அப்படியே முடியுமா, நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருப்பீங்க, நம்ம வந்து அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமோ, அப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே டிஷர்ட் கீழே பேண்ட்லாம் போட்டுட்டு நீலாம் ஒரு புக் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரான். நான் அம்மா எங்க சார் ஏன் அப்படி பயப்படுறேன், நான் தானே. சாரி சார், அது அது ஒன்றும் இல்லை சார், அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க, திருப்பதி வருவாங்க. எப்போ? நாளைக்கு நைட்டு. ஓ சரி போ, எனக்கு ஒரே ஒரு கோவி மட்டும். சரிங்க சார் போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுக்குறன்னு போயிட்டு புக்கெல்லாம் எடுத்து ரெடியாக படிக்க வச்சுட்டு வேறு கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டு நீங்கள் படிக்க உட்காந்துருக்கீங்க கீழே. சார் இன்னைக்கு என்னென்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாடி, நான் வந்து கொஞ்ச நேரம் கேட்குறேன். சரிங்க சார். சொல்கிறான் மச்சான். அப்புறம் இல்லைடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்ருக்கான். ஸோ பேசிலாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறான், நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. தூங்கிட்டாளா? ரொம்ப நேரம் பேசிட்டேன் போலையே. ஓ மை காட், 53 மினிட்ஸ் பேசியிருக்கேன். அப்படி தூக்கிட்டு உங்களை ரூமுக்கு போகிறான். ஸோ நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்கன்னா ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பிங்க் கலரில் பனியன், கீழே அப்படியே ஒரு ஜீன்ஸ் கலரில் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பீங்க. இப்போ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். அது அறிவிடி அழகி அப்படி சொல்லிட்டு 4 ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போவான் எழுந்திரிச்சு. நீங்கள் அவன் கையை பிடிச்சிருப்பீங்க போல், போ இப்படி விடவே இல்லை. மா ப்ளீஸ் என் கூடவே படுத்துக்கோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு தூக்கத்தில் சொல்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறான். நீங்கள் அப்படியே அவன்கிட்ட போயிட்டு அவன் ஜெஸ்ஸை காலை வச்சுக்கிட்டு உங்கள் காலை தூக்கி அவன் மேலே போட்டு நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சி படுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு 2 hours போகும். நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் யாரும் இல்லை. ஸோ அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா மணி நைட்டு 2 ஆகுது. நல்லா தூங்கிட்டானா? ஜேகே எங்கே போனார்? வீட்டுக்கு போயிட்டாரோ? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க, தயங்க ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு மாறி மாறி கால் பண்ணியிருப்பானுங்க. சரி என்னென்னு பார்த்துட்டு தூங்கிட்டு இருப்பானுங்களே. அப்புறம் பார்த்து வாட்ஸ்அப் போய் பார்த்தா ஆன்லைனில் தான் இருக்காங்க. ஹலோ சொல்கிறா, என்னடி தூங்கிட்டியா? நீங்களும் தூங்கலையா? ஏண்டி நீ நைட் பார்ட்டிடி, அதனால தான் ஃபோன் பண்ணேன். சரி நானும்
ஆலியாவும் ஜிம்மனும் ஹானும் மட்டும் வந்துட்டோம். சரி உங்களை விட்டுட்டு. அப்படியா, மிஸ்ஸுடா. ஓகே, பரவாயில்ல, நாங்கள் ஜாலியாக தான் இருக்கணும் இல்லாமல். தாயம் உனக்கு வாய்டா. சரிடி, சும்மா சொன்னேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, தூங்கிட்டேன் நல்லா. இப்போ தான் எழுந்திரிச்சு பார்த்தா நீங்கள். சரி, என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சிட்டா பார்ட்டி? ஆல்மோஸ்ட். இன்னும் 1/2 hour அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். சரி, பார்த்துருவோம். வயா நீங்கள் ஜாலியாக இருக்கடி அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபோன்லேருந்து கத்துறாவ. ஆமாம் மச்சி, செம ஜாலியாக இது, நீ தான் வரல. வெறுப்பாதாதீங்க. சரி ஓகே, பார்த்துக்கோ என்ன கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்ப்பீங்க. பார்த்தா ஜங்கு நீங்கள் வீட்டுக்கு அங்கே தான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். ஓ அப்படியா, என்ன நீங்கள் இன்னைக்கு எங்கே இருந்துட்டீங்களா? ஆமாம், நீதான் என்னை விடவே இல்லையே. அப்படியே என்னை படுக்க வச்சு கட்டி பிடிச்சி பார்த்துக்கிட்டேன். நானா? பின்ன நீ இல்லாமல் வேறு யாரு? வேறு தூக்கமே வரல சுத்தமாக. அப்படி ஒரு மாதிரி இருக்குது, அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன். உடம்பு அப்படி என் உடம்பு உரசி படுத்துருந்தல, ஒரு மாதிரி பண்ணுதடி. இல்லை சாரி, நான் அம்மா நினச்சிருப்பேன். அம்மா தான் நினச்சேன். பட் நான் அம்மா இல்லடி, அம்மா டாடி. அது நாடி. ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க. நம்ம நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். நாளைக்கு காலேஜ் லீவுடி. நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? இல்லை, எனக்கு புரியல. வேணாம் அதெல்லாம். ஏண்டி, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை? அதான் காலைல அப்படி சொல்லிட்டு போயிட்டா சாயந்தரம் மனசு மாறிட மாட்டேன் உனக்கு. எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குடி, ஆனால் அதான் கேட்குறேன். ட்ரையல் பார்க்கலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி. என்ன பேசுகிற நீ? ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்குற ஃபர்ஸ்ட் நைட் ட்ரையல் இப்போ பார்க்கலாமான்னு கேட்குறேன். ஐயோ வேணாப்பா. ஏன்ப்பா வேண்டாம்? கிட்ட வாயேன். நான் வரமாட்டேன். கிட்ட வராத ஜங்கு, உன்னை அவ்வளோதான். நான் வருவேனே, உன்னை பிடிப்பேனே, அமுக்குவேனே. வலிக்குது. ஏண்டி உள்ள எதுவும் போடலையாடி? அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணிட்டே அப்படியே செவத்துக்கிட்ட போயிட்டு லாக் பண்ணி வச்சுட்டு அவங்களோட ஜஸ்ட் ஒரு பக்கம் போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ உங்களுக்கு செம்மையாக ஃபீலிங்ஸ் கொடுக்குது. அப்படியே ஒரு மாதிரி சென்சேஷன் ஆகுறீங்க. ஏய், அந்த குரல் அப்படின்னா தாண்டி வச்சிருக்க. ஜேகே ஜங்குக்கு உன் குரலில் கேட்குறத மட்டும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, யார் கூப்பிட்டாலும் பிடிக்க மாட்டேதுரி. இதோ இங்கே தானே கூப்பிடுது, இதுலேருந்து தானே வருது ஜங்குக்கு இந்த வார்த்தை. ஜங்கு இது தாண்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அப்படி பைட் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹைப் ஆகும். ஸோ உங்களை தூக்கி நிற்க வச்சு நல்லா கிஸ் பண்ணிட்டே உங்களை இந்த வால் அந்த வாலில் மாற்றி படுக்க வச்சு ரொம்ப கிஸ் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போய் உட்கார வச்சுட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நான் தான் ஜங்குக்கு தாண்டி என்ன வச்சுருக்க உன் டேடிக்கு இந்த பேபிகளை இன்னைக்கு நீ தரப்போகிறல்ல, நீ தரப்போகிறதான் அடி. ஜங்கு மெதுவா நான் இருக்க வாய்ப்புக்கு எனக்கு ஒன்று பீஸ் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன்டி பொண்டாட்டி. ஆரம்பிக்கலாமா? அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனோட ஷர்ட்லாம் கழட்டி போட்டு
உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுவான் நல்லா. ஜங்குக் டாடி குட். சொல்கிறதுக்கு முன்னாடியே பொடிச்சிக்கிட்டே டாடியா டாடியா வலிக்குது. நல்லா மூன் பண்ணுறேன். ஜங்குக் இரு, நான் கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். என்னடி அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். என்ன கேட்கணும், என்ன கேட்க போகிறேன்? காலையில் அந்த வயசான ப்ரொஃபஷனல் பார்த்தாங்க, அவங்ககிட்ட நீ என்ன சொன்ன? என்ன சொல்லி வெளியே சொன்னா மண்டரைக்காதுன்னு சொன்னேன். பயந்துட்டாடி. ஆனால் அவனுக்கு தைரியம் ஜாஸ்திடா. மெதுவா டாடி. டாடி தான். எது சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, ஒன்று மார்னிங் பார்க்காமையாவும் நைட்டில் ரெமோவும் இல்லை ரோமியாவும் மாறிடுறேன். அதான் பார்த்து சரி வந்துடுச்சு. அப்படியாடி? அப்படியா? மெதுவா அப்படி சொல்லிட்டா. அப்படி ஃபாஸ்ட் கிராஸ் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப வலிக்குது. ஃபர்ஸ்ட் டைமில் இப்படி தான் இருக்கும். போக சரி டுவெண்ட்டி போட்டி. நான் அந்த ப்ரொஃபஸை பார்த்தோன்னே பாய்ஞ்சிட்டு தெரியுமா? நீ ஏன்டி போய்ப்படுற? அப்புறம் என்ன பிரின்சிபல் கடை போயிருந்தேன். என்ன இருக்கும் நேரம் என்ன பரலோகத்தில் சேர்த்துட்ருப்பாங்க. இப்போது வீட்டில் தாண்டி மேட்ரிக் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தாலும் எனக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க தயாராக. அப்படியா? இந்த ட்ரையல் நம்மளால் மறக்க முடியாதுல்ல? முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ மெமரிஸ் கொடுக்க போகிறேன். ஒன்று அவ்வளோ வித்து செய்ய போகிறான்டே. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹாஷாக பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு உங்களை பெட்டில் தூக்கி போட்டு அங்கேயே வச்சு செய்கிறான். போதும் ஜங்குக், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓ அப்போ இன்றைக்கி ட்ரையல் போதும், நாளைக்கு ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலாம். நாளைக்கு செகண்ட் நைட் டே. சரி ஓகே வச்சுக்கலாம். Love you, dear. Love you. Love you. Love you. Love you too. Love you too. ஹே பவன் கேட்குறேன், உனக்கு நான் மட்டும் தானே? வேறு எந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லையே? புருவத்துக்காதிரி அப்படி குறைச்சிடுவேன். ஏன் உங்ககிட்ட பேசினா என்ன அப்படி? புருவத்தை தூக்கி பேசினா எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒன்று இருக்கோ? ஏன்டா எனக்கு நல்லா இல்லையா? உனக்கு நல்லா இருக்குடி பண்ணாட்டி. மொத்தமாக எதுனா ஃபாலட்டா? ஐயோடா ரொம்ப தான் அப்படி சொல்லிட்டா கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அட்வான்ஸாகவே வச்சு சலா கொட்டி ஹாப்பியாரு. நாளைக்கு நம்ம தாயாங்கோட ஒன் ஷாட் கண்டிப்பாக உனக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஹாய் பாய், லவ் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம் சொல்ஸ் சம்திங்ஸ்னா நான் நேமி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எடுக்கணும் உங்களுக்கு சேரும். அண்ட் அந்த கமெண்ட் ஃப்ரம் யூ நேமி. டாடா பை பை, லவ் யூ.